ஆன்மீக அலை சேனலுக்கு வந்தமைக்கு நன்றி. இன்று பார்க்கப்போவது ஐயப்பன் வரலாறு பாகம் 2. முதல் பாகம் சேனலில் உள்ளது. மகிஷியின் செயல்பாடுகள். தான் பெற்ற அந்த விசித்திரமான வரத்தினால் மகிஷியின் கொடூரம் கட்டவிழ்ந்து போனது. தேவர்களை துவம்சம் செய்யத் தொடங்கியவள் காடுகளிலே தவம் புரிந்து வந்த முனிவர்களையும் வேட்டையாடினாள். அவர்களின் தவச்சாலைகளை தரைமட்டமாக்கினாள். என்னை அழிக்க எவரும் இல்லை, இனியும் பிறக்கப் போவதும் இல்லை என்ற மமதையில் பூலோகத்திலுள்ள உயிரினங்களையும் தன் கண்ணில் பட்ட மனிதர்கள் மற்றும் விலங்குகளையும் கொன்று குவிக்கத் தொடங்கினாள். அவளது அசுர பசிக்கு பூமியே இரத்தக்காடானது. மகிஷியின் அராஜகத்தை எதிர்த்த தேவர்கள் அனைவரும் அவளது அசுர சக்திக்கு முன்னால் கருகி போனார்கள். காலங்கள் செல்லச் செல்ல அவளது சக்தியும் பேரழிவும் எல்லையை கடந்தது. தங்களை காக்க வேறு வழியே இல்லை என்பதை உணர்ந்த தேவர்களும் முனிவர்களும் தேவர்களின் தலைவனான இந்திரனைச் சந்தித்து மகிஷியால் பூலோகமும் தேவலோகமும் அழியும் நிலைக்கு வந்துவிட்டதை எடுத்துக் கூறி கதறி அழுதார்கள். தேவர்களின் வேந்தனான இந்திரன் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தான். உடனே மகிஷிக்கு வரமளித்த பிரம்மதேவரை காண்பதற்காக சத்தியலோகம் விரைந்தான். பிரம்மனை தலைவணங்கி, முனிவர்களும் பூவுலக மக்களும் படும் துயரத்திற்கு விடிவுகாலமே இல்லையா பிரம்மனே என்று முறையிட்டான். அதற்கு பிரம்மதேவர் மிகவும் நிதானமாக தீர்க்கமாக பதிலளித்தார். தேவேந்திரா, கலங்காதே. மக்கள், முனிவர்கள் மற்றும் தேவர்கள் என அனைவரும் அனுபவித்து வரும் துன்பங்களை ஒட்டுமொத்தமாக துடைத்தெறியக்கூடிய ஒரு அவதார புத்திரன் கூடிய விரைவில் உருவாகப் போகிறான். அவன் அனைவரின் இன்னல்களையும் களைவான் என்று ரகசியத்தை கூறினார். இந்திரன் தேவர்களிடம் இந்த ஆறுதல் வார்த்தையை கூறினாலும் அந்த அவதார புத்திரன் வரும் வரை தேவர்களின் பணிகளும் முனிவர்களின் தவ வாழ்க்கையும் மரண பயம் நிறைந்ததாகவே இருந்தது. ஏனெனில் மகிஷி தன் வரத்தினால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சக்திகளையும் தன்வசப்படுத்தியிருந்தாள். சூரியனின் ஒளி, வாயு பகவானின் காற்று என இயற்கையின் இயக்கத்தையே தன் அசுரக்கரங்களால் நெரித்து முடக்கி வைத்திருந்தாள். தேவர்களின் அஸ்திரங்கள் அனைத்தும் அந்த அரக்கியின் சக்திக்கு முன்னால் வெறும் தூசியாக பறந்தன. இதே காலகட்டத்தில் பல காலங்களுக்கு முன்பே பஸ்மாசுரன் என்னும் மற்றொரு கொடூர அசுரன் சிவபெருமானை நோக்கி தன் கடும் தவத்தை தொடங்கியிருந்தான். நாட்கள், மாதங்கள், வருடங்கள் என அனைத்தும் கடந்தன. பஸ்மாசுரன் தன் மனதை முழுமையாக ஒருமுகப்படுத்தி சிவபெருமானை மட்டுமே சிந்தையில் கொண்டு உக்கிரமாக தவமிருந்தான். அவனது உக்கிரமான தவக்கணலால் கைலாயமே வெப்பமடைந்தது. பஸ்மாசுரனின் தவத்தில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு நேரில் காட்சியளித்தார். பரமேஸ்வரன் பஸ்மாசுரனை நோக்கி, தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் அசுரனே, வேண்டும் வரத்தை கேட்டுப் பெற்றுக்கொள் என்றார். அந்த அசுரனும் எப்போதும் போல தன் பேராசையை காட்டினான். சுவாமி, என்னை யாராலும் அழிக்க முடியாத, மரணமே இல்லாத அழியாத வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு சிவபெருமானோ, மகிஷாசுரனுக்கும் மகிஷிக்கும் சொன்னதுதான் உனக்கும். இயற்கை நீதிக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்களே. பிறப்பு என்று இருந்தால் இறப்பு உண்டு. இதிலிருந்து எவருக்கும் விதிவிலக்கு இல்லை. ஆகவே வேறு வரத்தினை கேள் என்று மறுத்தார். சற்று யோசித்தான் பஸ்மாசுரன். அவனது மூளையில் ஒரு குரூரமான எண்ணம் உதித்தது. வஞ்சகமாக புன்னகைத்து, அப்படியென்றால் நான் யாருடைய சிரசில் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் அடுத்த கணமே எரிந்து சாம்பலாக வேண்டும். இந்த வரத்தினை எனக்கு அளிப்பீர்களா என்று வேண்டி நின்றான். சிவபெருமானும் அவனது விதியை நினைத்து அவன் வேண்டிய வரத்தை அவ்விதமே தந்தருளினார். தான் நினைத்தபடியே பயங்கரமான வரத்தை பெற்ற அசுரன் கர்வத்தின் உச்சத்துக்கே சென்றான். பெற்ற வரத்தின் வலிமை எந்தளவுக்கு இருக்கிறது என்பதை உடனே சோதித்துப் பார்க்க ஆசைப்பட்டான். யாருடைய தலையில் கை வைப்பது? சுற்றிலும் பார்த்தான். அங்கே சிவபெருமானைத் தவிர வேறு யாரும் இல்லை. தான் வரம் பெற்ற கையை வரம் கொடுத்த சிவபெருமானின் தலையிலேயே வைக்க பாய்ந்து வந்தான் பஸ்மாசுரன். ஆனால் முக்காலமும் உணர்ந்த சிவபெருமான் தன் பக்தர்களின் இந்த அசுர புத்தியை அறியாதவரா என்ன? தனக்கு வரம் கொடுத்தவனையே அழிக்கத் துணிந்த பஸ்மாசுரனிடமிருந்து சிவபெருமான் சட்டென்று அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார். விதி தன் ஆட்டத்தை தொடங்க ஆயத்தமானது. மக்கள் மற்றும் தேவர்கள் படும் இன்னல்களைப் போக்கவும் இந்த பஸ்மாசுரனின் கர்வத்தை அடக்கவும் சிவபெருமான் தனது அடுத்த திருவிளையாடலை அங்கே தொடங்கினார். சர்வலோகங்களை தன்னுள் கொண்டுள்ள சிவபெருமானே தன்னைக் கண்டு மறைந்து செல்வதை மிகுந்த கர்வமாக எண்ணினான் பஸ்மாசுரன். எப்போது ஒருவருக்கு கர்வம், ஆணவம் போன்றவை நாம் யார் என்பதனை மறக்க வைக்கின்றதோ அக்கணத்தில் இருந்தே அவரின் அழிவானது தொடங்கிவிட்டதை நாம் அறிய இயலும். பஸ்மாசுரன் கொண்ட கர்வமே அவன் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்கினாலும் அதுவே அவன் அழிவிற்கு வழிவகுக்க காரணமானது. பஸ்மாசுரன் தனது வரத்தினை சிவபெருமானின் மீது பிரயோகிக்க சிவபெருமான் இருக்கும் இடத்தை தேடி செல்லத் தொடங்கினான். சிவபெருமான் தனது பக்தர்களின் மீது கொண்ட அன்பால் அவர்கள் வேண்டிய வரத்தினை அளித்து பின் அளித்த வரத்தினால் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி தனது பக்தர்களை விடுத்து மறைந்து செல்லும் சூழல் உண்டாயிற்று.
இந்த சூழலிலிருந்து காக்க சிவபெருமான் திருமாலை எண்ணினார். சிவபெருமானை தேடிச் சென்ற பஸ்மாசுரன் வழியில் ஒரு அழகிய உருவம் கொண்ட, காண்போரை ஈர்க்கும் வண்ணம் உடல் அழகும் முக அழகும் கொண்ட ஒரு பெண்ணைக் கண்டுதான் எதற்காக இங்கு வந்துள்ளோம் என்ற எண்ணத்தையும் மறந்து அந்த பதுமையின் பின்னே செல்லத் தொடங்கினான். எழில் மிகுந்த அழகான உருவம் கொண்ட பதுமையே திருமாலின் மோகினி அவதாரம் ஆகும். பின்பு பதுமையிடம், யார் நீ? இவ்வளவு எழில் கொண்ட உன்னை இதுவரை நான் இவ்வுலகில் கண்டது இல்லை என்று பஸ்மாசுரன் அந்த பதுமையிடம் கூறினான். பஸ்மாசுரனின் பதிலைக் கேட்ட பதுமையான மோகினி பஸ்மாசுரனை பார்த்தபடி ஒரு அழகிய எழில் மிகுந்த புன்னகைத்ததும் அவன் தன்னை முழுவதும் மறந்தான். மோகினியின் அழகிய சிரிப்பில் தன்னை மறந்துதான் யார் என்பதை அறியாமல் நின்றிருந்த பஸ்மாசுரன் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை மோகினியிடம் எடுத்துரைத்தான். அதாவதுதான் அசுர குலத்திலேயே மிகவும் பலம் வாய்ந்தவன் என்றும், என்னை எவராலும் வெல்ல இயலாது என்றும், என்னைக் கண்டு சிவபெருமானே பயந்து மறைந்துள்ளார் என்றும் தன்னை பற்றிய பெருமைகளை மோகினியிடம் எடுத்துரைத்தான். பின்பு, மோகினியே, உன் அழகானது என்னிடம் இருக்கும் சக்தியைக் காட்டிலும் பலம் கொண்டதாக உள்ளது என்றும் நீ என்னை மணந்து கொள்வாயா என்றும் அசுரனான பஸ்மாசுரன் மோகினியிடம் கேட்டான். ஆனால் மோகினியோ தன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றவர் தன்னுடன் நடனப் போட்டியில் ஈடுபட்டு தன்னை வென்றவனாக இருக்கும் பட்சத்தில் நான் அவனை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள். அசுரனான பஸ்மாசுரன், அதற்கென்ன, நானும் நடனக் கலையில் வல்லவன். உன்னுடன் போட்டியிட்டு உன்னை வென்று உன்னை மணம் செய்து கொள்கின்றேன் பார் என்று நடனப் போட்டிக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டான். பின்பு மோகினி நடனமாட அவளுடன் இணைந்து பஸ்மாசுரனும் நடனமாடத் தொடங்கினான். நடனக்கலையில் தனது வலதுகாலை தூக்கி இடதுகால் இவ்வுலகை வெல்லக்கூடியவர் என்பதைப் போல தனது சிகை அலங்காரம் மற்றும் வாகனங்கள் மூலம் அனைத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் மோகினி. மோகினியின் நடனத்திற்கு தகுந்தாற்போல் பஸ்மாசுரன் தனது நடனக் கலைகளின் மூலம் மோகினி நடனத்திற்கு ஈடுகொடுத்து ஆடிக்கொண்டிருந்தான். பஸ்மாசுரனின் கவனம் முழுவதும் மோகினியை சுற்றியே இருக்கும் பட்சத்திலும் அவள் ஆடும் நடன அசைவுகளை கவனிப்பதிலும் தனது முழு எண்ணத்தையும் அவள் மீது மட்டுமே கொண்டிருந்தான். இன்னொரு நிலையில் மோகினி தனது வலதுகாலை தூக்கி இடதுகாலால் பின்னோக்கி மடக்கி அபிலாசைகளைக் காட்டி தனது கரங்களால் பலவித அபிநய முத்திரைகளை வெளிக்கொணர்ந்து அவனது கவனத்தை முழுவதும் தன்மீது இருக்கும்படி செய்து கொண்டிருந்தாள். பஸ்மாசுரன் நிகழ்வது யாதென அறியாமல் மோகினிக்கு சமமாக நடனமாடி அவளை மகிழ்வித்துக் கொண்டிருந்தான். நடனக் கலையின் ஒரு இடத்தில் தனது இரு கரங்களை தூக்கி மார்பிற்கு இணையாக வைத்து தனது நடன அசைவுகளால் தனது கரங்களை சிரத்தின் மீது வைத்து நடனமாடினாள் மோகினி. மோகினியை பின்தொடர்ந்து நடனமாடிக் கொண்டிருந்த பஸ்மாசுரன் அவளின் அசைவுகளை அப்படியே பின்தொடர்ந்து ஆடும் தீவிரத்தில் தான் பெற்ற வரம் பற்றிய எண்ணம் சற்றும் அவன் நினைவிற்கு எட்டாமல் அந்த நடன நிலையில் தன்னை முழுவதும் மறந்தான். அபிநயக் கலையால் மோகினியைப் போலவே தனது கரங்களைக் கொண்டு தனது சொந்த சிரத்தின் மீது வைத்த அடுத்த கணமே அவன் பெற்ற வரத்தால் அவன் உடலிலேயே நெருப்பு பற்றி முழுவதும் எரிந்து சாம்பலாகி தனது அழிவைத்தானே தேடிக்கொண்டான்.